ஜனம் டிவியில் 1 மணி 20 நிமிடத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பிரதமருக்கு தெரியும், பத்திரிகைகளை பார்க்குறதில்ல. அந்த குறை அவர் தீர்த்துட்டார். தமிழை பற்றி வழக்கம் போல் அவர் சொன்னார். ஏன்னா அவர் தான் இப்போ தமிழ் தந்தை. மற்றவங்கெல்லாம் தமிழ் தெரியாதவங்க, அவர்கிட்ட கற்றுக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு ஏற்பாடு அவரும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அசம்பிளியில் உங்கள் தமிழ்நாடு முதல்வரோட உங்கள் உறவு எப்படி இருக்கு, அசம்பிளியில் நீங்கள் பாய்காட் பண்ணீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு, அரசியலமைப்பு நம்ம மரியாதை காட்டி ஆகணும். அந்த மரியாதைப்படி நீங்கள் முதல்ல தேசிய கீதம் பாடி இருக்கணும். நான் சொன்னேன், கேட்கல. கான்ஸ்டிடியூஷன் நான் மரியாதை காட்டணும் இல்லையா, அதனால வாக் அவுட் பண்ணாரு. ஒரு பச்சை பொய்ய அவர் சொல்றார். தேசிய கீதம் பாடல வெளியே நான் வெளிநடப்பு செஞ்சேன்னா நிகழ்வு தொடங்கும் சமயத்தில் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். டெமோக்ரஸினா மக்கள் விருப்பத்திற்கு முன்னுரிமை, அதிகாரிகள் விருப்பம் அதை தவிர்க்க முடியாது. அசம்பிளி எலெக்டட் மெம்பர்ஸால் ஆனது. சாவரனிட்டி ஷேர்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். அந்த ஒரு சாவரின் லெஜிஸ்லேச்சர் உருவாக்குற சட்டத்தை மறுக்கிற அந்த கவர்னர், மறுக்கிறது மட்டும் இல்ல, இஸ் ரன்னிங் எ பேரலல் கவர்மெண்ட். இதுதான் அவர் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கிற மரியாதை. விஜய் முதல்வராவாரா, எடப்பாடி முதல்வராவாரா, 2 மாசமா டிவியில் இதுதான் விவாதம் நடந்துட்டு இருக்கு. பிரைம் மீடியாஸ் அரசியலில் நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்து விடுகின்றன. ஊடகத்தின் மூலமாக நாம் நமது அரசியல் அமைப்பை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை பொய்த்து விடுகிறோம். ஒரே நம்பிக்கை, நமக்கு நாமே பாதுகாக்க. எந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணுமோ அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள நீதி அதிகாரிகள் தங்களுக்குள்ள ஆசாபாசங்களுக்காகவோ எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்காகவோ விளக்கங்களை விபரீதமாக சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த அரசியல் அமைப்பு என்பது சிதைக்க ஐரோப்பிய கருத்துங்கிற, அந்நியர்கள் கருத்து, கிறிஸ்துவர்கள் கருத்து அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட சொன்னது இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐரோப்பியன் சொன்னதுக்காக அதை அப்படி தள்ளிவிட முடியுமா? கிறிஸ்துவன் சொன்னதுக்காக அப்படி தள்ளிவிட முடியுமா? இல்ல நம்மால சொன்னதுனால அதையெல்லாம் தேவ வாக்குலாக வேத வாக்குல எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்மால சொன்னா இல்லையா, நீ சூத்திரன்னா நீ பஞ்சமன்னா உன்னை ஒதுக்கி வச்சாங்க. சொன்னவன் நம்மால ஐரோப்பியன் சொல்லலையே. பாரதியம் இல்லன்ட்டா, இந்தியாங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. பாரத்ங்கிற பேர் மட்டும் போதுங்க. ஏன் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புங்கிறது இனியும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இப்போ நாம இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றத அரசியலமைப்பிற்கு ஆபத்து அப்படின்ட்டு பார்க்குறோமா? கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறதுல கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ், குடிமக்களுக்கான பாதுகாப்புகள் என்பதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஹவு டு சேஃப்கார்ட் தி கான்ஸ்டிடியூஷன் என்பதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம். கான்ஸ்டிடியூஷன்னா தொடர் ராகுல் சொன்னபடி ஒரு அரசமைப்பு கட்டமைப்பு இதை பற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொல்லாடலில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அரசமைப்பு என்பது வேறு, அரசியல் அமைப்பு என்பது வேறு. அரசமைப்பு என்றால் ஆர்.என். ரவி சொல்வதை போல இது ஒரு ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், நிர்வாகத்தை நடத்துறதுக்கான விதிகளை பற்றிய தொகுப்பு என்பதாக இருக்கும். அவர் அப்படி தான் அதை பார்க்குறார். ஆனால் அந்த ஆர்.என். ரவி என்ன சொல்கிறாரு, அவர் ஜனம் டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறார். 1 மணி 20 நிமிடத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியை நரசிம்மன் அந்த கேள்விகளை எழுப்ப அவர் ரொம்ப ஒரு பிரதமர் எப்படி நாட்டு கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கணுமோ, அவர் எப்போ பிரதமருக்கு தெரியும், பத்திரிகைகளை பார்க்குறதில்ல. அந்த குறை இவர் தீர்த்துட்டார். இவர் உட்காந்து பேசுகிறார். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழை பற்றி வழக்கம் போல் அவர் சொன்னார். ஏன்னா அவர் தான் இப்போ தமிழ் தந்தை. மற்றவங்கெல்லாம் தமிழ் தெரியாதவங்க, அவர்கிட்ட கற்றுக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு ஏற்பாடு அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அதை பற்றியெல்லாம் போல் பீகாரிகளை நம்ம தாக்குறோன்னு பேசினார். தமிழ் எக்ஸப்ஷனலிசம்னு பேசுகிறாரு. நீங்கள் தமிழ் தனித்துவம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பேசுகிறவர் சான்ஸ்கிரிட் எக்ஸப்ஷனில் தான் பேசுகிறவர். அவர் பேசுகிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் கேட்குறாரு, நீங்கள் அசம்பிளியில் உங்கள் தமிழ்நாடு முதல்வரோட உங்கள் உறவு எப்படி இருக்குது, அசம்பிளியில் நீங்கள் பாய்காட் பண்ணீங்களே, அது என்ன விஷயம்
அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, அரசியலமைப்பு மேலே எனக்கு ஒரு மரியாதை அதை காப்பாற்றணும். அரசியலமைப்பு நம்ம மரியாதை காட்டி ஆகணும். அந்த மரியாதைப்படி நீங்கள் முதல்ல வந்து தேசிய கீதம் பாடியிருக்கணும். நான் சொன்னேன், கேட்கல. கான்ஸ்டியூஷனை நான் மரியாதை காட்டணும் இல்லையா, அதனால் வாக் அவுட் பண்ணனார். ஒரு பச்சை பொய்யை வந்து அவர் சொல்கிறார். தேசிய கீதம் பாடலை நான் வெளிநடப்பு செஞ்சேன்னா நிகழ்வு தொடங்கும் சமயத்தில் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஆரம்பித்து அந்த கவர்னர் உரையை படிக்கிற சமயத்தில் இவரை மாற்றிருக்காரு. அதை திருத்தி வேண்டிய விஷயம் வரதில் அதுக்கு ஸ்டாலின் வந்து முதல்வருங்கிற முறையில் அவருடைய திருத்தத்தை ஏற்காமல் முழுமையாக படிக்கணும்னு சொல்லி வர்ற சமயத்தில் அதை எதிர்த்து தான் வெளிநடப்பு பண்ணார். கான்ஸ்டியூஷனுக்கு மரியாதை வரல. ஆனால் இந்த ரவி தான் கான்ஸ்டியூஷனுக்கு எப்படி மரியாதை கொடுத்தாருன்னா ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னார். அப்படி 1935ஆம் ஆண்டு சட்டம் ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், 1919ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். ஆனால் 1949 நவம்பர் 26 அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுங்கிறது அரசமைப்பு அல்ல, அரசியலமைப்பு. அரசியலமைப்புனா ஸ்டேட். நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நாட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது என்ன சொல்லுது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் சொல்லுது. மையத்திற்கு இவ்வளோ அதிகாரங்கள் பட்டியல் போடுது, மாநிலத்துக்கு இவ்வளோ அதிகாரம் பட்டியல் போடுது. ரெண்டுமா சேர்ந்து கலந்து ஆலோசித்து பண்ணலான்னு சொல்லி கலக்காமே இப்போ ஆலோசனை பண்ணுற அந்த கன்கரண்ட் லிஸ்ட், இது 3 பட்டியலை கொடுத்துருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வர்றதே ஒரு ஃபெடரல் செட்டப்பில் மட்டும்தான், ஒரு யூனிட்ரி ஸ்டேட்டில் வராது. இந்த பட்டியலை பிரித்தப்பறம் நம்ம கான்ஸ்டியூஷன் முகப்பில் சொல்கிறது என்ன? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். டெமோக்ரஸின்னா மக்கள் விருப்பத்திற்கு முன்னுரிமை, அதிகாரிகள் விருப்பம் அதை தவிர்க்க முடியாது. A nominated authority cannot overrule the decision of elected members. ஆனால் இந்த எலெக்டட் அசம்பிளி எலெக்டட் மெம்பர்ஸால் ஆனது. சாவரனிட்டி ஷேர்டு பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். அந்த ஒரு சாவரின் லெஜிஸ்லேச்சர் உருவாக்குற சட்டத்தை மறுக்கிற அந்த கவர்னர் மறுக்கிறது மட்டும் இல்லை, இஸ் ரன்னிங் எ பேரலல் கவர்மெண்ட். இதுதான் அவர் கான்ஸ்டியூஷன் கொடுக்குற மரியாதை. கான்ஸ்டியூஷன் கொடுக்குற மரியாதைன்னா டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும், எலெக்டட் அசம்பிளிக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும். அதை மீற கவர்னர் சொல்கிறாரு, நான் வந்து நேஷ்னல் ஆந்தம் பாடலை. இப்போ நேஷ்னல் ஆந்தத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வந்தே மாதரத்தை முழுமையாக பாடலை, நீங்கள் சதிச்சிட்டீங்க, நேரு மேலே பழி. முதல் 2 லைனோட வந்து அது ஆந்தம் கிடையாது, சாங்கு தான், அதை குறைச்சிட்டிங்கன்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. தாகூருடைய நேஷனல் ஆந்தத்துக்கும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியுடைய வந்தே மாதரத்துக்கும் முரண்பாடு எங்கே வருதுன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடத்தில் சேர்த்த அந்த பாடல்ங்கிறது துர்கைக்கான கடவுள் வழிபாட்டு, கடவுள் வாழ்த்து. தாகூர் அந்த துர்கைக்கான கடவுள் வாழ்த்தில் இந்தியானா என்ன இல்லை, இந்தியாவில் என்ன மொழிகள்லாம் பேசுகிறாங்க கிடையாது, எந்தெந்த பகுதி இருக்கு கிடையாது. மாதரம் தாய் தெய்வத்திற்கு வழிபாடு. ஆனால் அதை வந்து தமிழ் படுத்துறதுல தாய் மண்ணே வணக்கம் அப்படின்ட்டு தமிழில் கொஞ்சம் அதை மண்ணுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. வங்க சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட வங்க மொழியில் எழுதப்பட்ட வந்தே மாதரம் என்கிறது
நவாபை எதிர்த்து கிளர்ச்சி செய்கின்ற அந்த கிளர்ச்சிக்காரர்கள் தங்களுக்கு வெற்றியை வேண்டி இந்து கடவுளர் அந்த தேவிகிட்ட, ஏன்னா பெங்காலில் காளி தான் கடவுள், அந்த கடவுள் வாழ்த்தை பாடுறது. அப்போ இந்தியாங்கிற உணர்வே இல்லாமல், இந்தியாங்கிற எந்த விதமான நினைவும் இல்லாமல் கடவுள் வாழ்த்து பாடின ஒன்றை தேசிய பாட்டாக பாட சொன்னவங்க இன்றைக்கு அவர்கள் வாரிசுகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு மாற்றம்னு வர்ற சமயத்தில் தாகூர் சொன்ன திராவிட உத்கல வங்கான்னு இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளை இணைச்சி சொன்ன அந்த கூட்டிணைப்பு நாடு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அந்த நேஷனல் ஆந்தம் முதலில் மாற்றப்படும். அதுலேயும் சிக்கல் இருக்கு. இப்போ இந்த கவர்னர் சொல்கிறபடி நம்ம கான்ஸ்டியூஷனை மதிக்கலை அப்படிங்கிறல, நாம் எந்த கான்ஸ்டியூஷனை மதிக்க போகிறோமாங்கிற கேள்வி. கான்ஸ்டியூஷனை என்ன? வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி இருப்பதுன்னு அர்த்தம். வரையறைங்கிறது ஆளப்படுபவர்களுக்கு மட்டுமல்ல, எனது உரிமைகள் மட்டுமல்ல, ஆளுகின்றவர்களது அதிகாரங்களும் வரையறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன். ஜனநாயக அரசியலமைப்பு என்றால் இந்த உரிமைகளும் இணைந்த ஒன்று, சம்திங் லைக் எ கான்ட்ராக்ட். இதை ஒப்புக்கொண்டால் உனக்கு அதிகாரம், ஒப்புக்கொள்ளாவிட்டால் இல்லை. இந்த உரிமைகளை கொண்ட கான்ஸ்டிடியூஷன் என்பதற்காகத்தான் நாம் இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க விரும்புகிறோம். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்காக இருக்கின்ற காரணத்தினால், சோஷலிஸ்ட் செக்குலர் என்பதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு அரசியலமைப்பை நாம் பாதுகாக்க விரும்புகின்றோம். அதுவும் இந்த தருணத்தில் அதை ஏன் அழுத்தமாக சொல்லுகின்றோம் என்றால், இதற்கு மாற்றாக வருவது அன்டெமோக்ராட்டிக் செட்டப். மக்களை மதிக்காத, அதிகாரத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு வருகின்ற ஒரு ஃபேசிஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இருக்கலாம். கான்ஸ்டியூஷனுங்கிறது பாகிஸ்தான்லேயே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, மியான்மர்லேயும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. புட்டின் கான்ஸ்டியூஷன் அவரை திருத்தி தனக்கு 16 வருஷம் அந்த இது கொடுக்குறார். அதிகாரத்தில் நம்ம டேர்ம் எப்படின்னு கேட்டதில் 16 ஆண்டு அவர் இருப்பார். அது ஜனநாயக அரசியல் என்று நாம் சொல்லுவது கிடையாது. கான்ஸ்டியூஷனாலே ஜனநாயகம் அர்த்தம் கிடையாது. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த கான்ஸ்டியூஷன் படி கூட்டாட்சி முறை உறுதிப்படுத்தணும் நம்ம நினைக்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் படி அனைத்து மக்களுக்குமான ஒரு நாடாக, அரசாக இங்கே அமைய வேண்டும்னு சொல்கிறோம். இது இந்துக்களுக்காக மட்டுமே என்று சொல்லுகின்ற பொழுது, இந்துக்களில் இந்துனாலே என்ன கிரேடட் சொசைட்டி, அந்த கிரேடட் சொசைட்டியில் ஆதிக்க சக்திகளின் ஒற்றை நாடாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்ற முயலுகின்றார்கள். இந்த கான்ஸ்டியூஷனை இப்போ நாம் எடுத்துக்கிறோம். பெரியார் ஏன் அதை இறக்க சொன்னார்னா, இந்த கான்ஸ்டியூஷன் வாஸ் லைக்லி டு பி அபியூஸ்டு பை த சோஷியலி த ஃபார்வர்டு செக்ஷன்ஸ் ஆர் எக்கனாமிக்லி எக்ஸ்ப்ளாய்டிங் செக்ஷன்ஸ். அதனால் அது பிராமின் பனியா கூட்டமைப்பாக வரப்போகிறங்க பயத்தில் இருக்க சொன்னார். ஆனால் ஒரு அடிப்படையாக இருந்துங்க, கான்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வர்றதில், டிராஃப்ட் பண்ணுற சமயத்தில், அதை அங்கீகரிக்க சமயத்தில், இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது ஏற்கனவே இருப்பவற்றை தக்க வைப்பதற்காக, முறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்படியும் கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஒரு புதிய தேசத்தை, புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். அம்பேத்கர் வார்த்தையிலே சொல்லப்போனால், அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு மாற்றத்திற்கு உதவுற ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு நினைச்சார். அதனால தான் வருத்தத்தோடு சொன்னார், சமத்துவம் இல்லாத பொருளாதாரம், ஏற்றத்தாழ்வு மிக்க பொருளாதாரம்,
சமத்துவம் இல்லாத சமூகம், ஜாதி கொடுமை தீண்டாமை இருக்கின்ற சமூகம். இதில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அரசியல் சமத்துவம். அரசியல் சமத்துவம் மட்டுமே தனியாக இருந்தால் எப்படி ஜனநாயகம் முழுமையாகன்னு அவர் கேட்டார். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் வரதில் நம்ம நோக்கம் மற்ற 2 துறைகளிலும் ஜனநாயகப்படுத்துதல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் கான்ஸ்டியூஷனை கொடுக்குறதில் இந்த பிரியாம்பிளில் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவது தான் அந்த முகப்பு. அதை நோக்கி சில நடவடிக்கைகள் இருந்தன, போதுமானவையாக இல்லை என்பது உண்மை. ஆனால் அவ்வாறு பெற்ற சிலவற்றை கூட இழக்கின்ற ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த கான்ஸ்டியூஷனை யார் சேஃப்கார்ட் பண்ணுறது? நம்ம ரொம்ப அகாடமிக்காக டெக்னிக்கலாக சொல்ல போனோன்னா வாக்காளர்கள், அப்புறம் நீதிமன்றம், பத்திரிகைத்துறை, இவங்கெல்லாம் அரசியல் நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற காவலர்களாக இருப்பாங்கன்னு போட்டாங்க. வேலையே பயிர மேய்ஞ்சிட்ருக்கு. எந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணுமோ அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள நபர்கள் அல்லது அதிகாரிகள். நான் நீதி தேவர்கள் கிடையாது, நீதி அதிகாரிகள். இந்த நீதி அதிகாரிகள் தங்களுக்குள்ள ஆசாபாசங்களுக்காகவோ எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்காகவோ ஆட்சியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லப்படுகிற நிர்வாகத்தினரிடம் அவர்களுக்கு இதமாக நடந்து கொள்ள வேண்டும், சாதகமாக நடந்து கொள்ள என்பதற்காக விளக்கங்களை விபரீதமாக சொல்லுகின்ற பொழுது அங்கே அந்த அரசியல் அமைப்பு என்பது சிதைக்கப்படுகிறது. அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய அந்த நீதிமன்றம், ஜுடிஷியல் ரிவ்யூ என்பதற்கு பொறுப்பாக உள்ள நீதிமன்றம் விளக்கங்கள் மூலமாக இருப்பவற்றையும் எடுத்து விடுகின்ற சூழல் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ அதிகாரபூர்வமாக பாதுகாக்க வேண்டியவர்கள் தவறிவிடுகின்றார்கள். பத்திரிகைகள், விஜய் தேர்தலில் அவர் முதல்வராவாரா, எடப்பாடி முதல்வராவாரா, 2 மாதமாக டிவியில் இதுதான் விவாதம் நடந்துட்டுருக்கு. ஏறக்குறைய இந்த மீடியா நகரத்தில் பிரைம் மீடியாஸ், அந்த மீடியாக்கள் அரசியலில் நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்து விடுகின்றன. நம் உரிமை பறிபோவதை பற்றி அவர்கள் விவாதிப்பது கிடையாது. கூட்டாட்சி முறை இங்கே சிதைக்கப்படுவதை பற்றி விவாதம் கிடையாது. குடியரசு என்றால் என்ன, அந்த குடியரசு தன்மை பற்றி விவாதம் கிடையாது. செக்குலரிசம் பற்றி விவாதம் கிடையாது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்லாம் போட்டிருக்கு, சொத்துக்கள் ஒரு சிலரிடம் குவிவதை தடுக்கும் முறையில் அரசு செயல்பட வேண்டும் என்று அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு. அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு மக்களிடையே பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி விவாதம் கிடையாது. விவாதம் விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதற்கு மாற்றாக வேறு எந்த நடிகனையாக கொண்டு வர முடியுமா? அப்போ இத்தகைய ஊடகங்கள் இருக்கின்ற பொழுது ஊடகத்தின் மூலமாக நாம் நமது அந்த கட்டமைப்பை, அரசியல் அமைப்பை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை பொய்த்து விடுகின்றது. ஒரே நம்பிக்கை என்னவென்றால் நமக்கு நாமே பாதுகாப்பு. நம்ம பெரிய கிளர்ச்சி பாதுகாக்கலாம். நம்ம முதல்ல வர்றது தவறு நடக்கின்ற பொழுது தவறே தவறு என்று சுட்டிக்காட்டு பேசுவதை கூட தவிர்த்து விடப்படுகிறது. இங்கே தவறுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விவாதமாக்க வேண்டியதானே, அதை செய்யறதில்லை. செய்யாமல் தவிர்க்கிறது எது? செய்யாமல் தவிர்க்கிறதுங்கிறது நாம் தொடராமல் விட்டுவிட்ட சமூக பண்பாட்டு புரட்சி. எந்த அரசியலும் ஜனநாயக அரசியலமைப்பும் சமூக விழிப்புணர்வு இல்லாவிட்டால், பண்பாட்டு மாற்றம் இல்லாவிட்டால் அரசியலமைப்பு பொய்த்துவிடும். ஒரு கற்கால பண்பாட்டை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு நவீன சமுதாயத்தை உருவாக்கி விட முடியாது. நம்ம தடுக்கிறது நமது
பண்பாட்டு தலைகள் ஏறக்குறைய 60-70களுக்கு பிறகு அந்த பண்பாட்டு மாற்றம், சமூக மாற்றம் என்பதை பற்றிய விவாதங்கள் நடைபெறுவது கிடையாது. எல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பண்பாட்டு மாற்றம், சமூக மாற்றம், அந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதை இளைய தலைமுறையிடம் எடுத்துச் செல்வதற்கு நாம் தவறிவிட்டோம் என்ற அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. இப்போ அரசியல் அமைப்புன்னா ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. நம்ம ஆட்சியெல்லாம் எப்படி நடந்தது? மரபு வழியான அரசுகள் எப்படி நடந்தன? மன்னராட்சி, புரோகிதராட்சி, வல்லான் வகுத்ததை வாய்க்கால் என்று சொல்லுகின்ற ஆட்சி. எங்கே மக்களை மையமாக கொண்ட ஆட்சி இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது? அது எந்த அரசாக இருந்தாலும் நடந்தது கிடையாது. இப்போ தான் அரசியலமைப்பின் வரையறைகளின்படி, விதிகளின்படி அரசு நடத்தப்பட வேண்டுங்கிற அந்த ஒரு கருத்தியல் கடந்த 150-200 ஆண்டுகளாகத்தான் இங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அது ஐரோப்பிய கருத்துங்கிறாங்க, அந்நியர்கள் கருத்து, கிறிஸ்துவர்கள் கருத்து அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட சொன்னது இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐரோப்பியன் சொன்னதுக்காக அதை அப்படி தள்ளிவிட முடியுமா? கிறிஸ்துவன் சொன்னதுக்காக அப்படி தள்ளிவிட முடியுமா? சொல்லுவதில் உள்ள உண்மைகளை பற்றி சிந்திக்க வேண்டாமா? இல்லை நம்மால் சொன்னதுனால அதையெல்லாம் என்ன தேவ வாக்களாக, வேத வாக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்மால் சொன்னா இல்லையா, நீ சூத்திரன்னா, நீ பஞ்சமன்னா, உன்னை ஒதுக்கி வச்சாங்க. சொன்னவன் நம்மால், ஐரோப்பியன் சொல்லலையே. மனிதனை மனிதனாக மதிக்கின்ற யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இப்போ இந்த ஜனநாயகம் என்பது அந்நிய கருத்து என்பதனால் நாம் அதில் சுணங்கி விட போதில்லை. அது கூட சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, ஜனநாயகத்திற்கு தந்தையின் தாயின் நான் தான் அப்படின்ட்டு நம்மளுக சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் நீங்கள் பார்க்கலையா? மகாசபையை பார்க்கலையா? வேத காலத்தில் சபா சமிதியை பார்க்கலையாங்கிறாங்க. தோழர்களே, இந்த தமிழ் பெருமிதம் பேசுபவர்கள் எந்த பெருமிதத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது வேறு. முன்னோர்கள் மடையெல்லாம் கேட்டால் முன்னோர்கள் மடையன்னு சொல்ல விட, ஆனால் எப்பவுமே முன்னோர்களை விட பின்னால் தான் நம்ம இருந்தோமாங்கிறதான் கேள்வி. மகாசபை அப்படிங்கிற சொல்கிற அந்த குடவோலை முறைங்கிறது ஒரு குறிப்பிட்ட புரோகித சமுதாயத்திற்கு அரசின் அதிகாரங்கள் செல்லாது என்று தரப்பட்ட சலுகை. ஒரு செக்டேரியன் பிரிவிலேஜ் cannot be a democratic device. அது மற்றவங்களுக்கு கொடுத்தாங்களா? மற்ற நெசவாளர்களுக்கு, உழவாளர்களுக்கு கொடுத்தாங்களா? யாருக்கு கொடுக்கலையே. பிராமண குடியிருப்புகளை, பிராமணர்களை அரசு கூட தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைமையில் வருகின்ற மகாசபையை, உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்த மகாசபைகள்னு இன்னைக்கு மோடி சொல்கிறாருன்னா அதற்கு பொருள் நம்ம பழைய காலத்துக்கு கொண்டு போக விரும்புகிறான்னு அர்த்தம். ஒரு விடுதலை என்பதும் ஒரு ஜனநாயக கட்டமைப்பு என்பதும் பழமையை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அல்ல, ஒரு புதிய கட்டமைப்பை, விரிவான கட்டமைப்பை, நியாயமான அமைப்பை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அரசியலமைப்பும் விடுதலையும் இருக்க வேண்டுமே தவிர சோழ பேரரசுக்கு செல்வதற்காக இது கிடையாது. குப்தர் காலத்திற்கு செல்வதற்காக இது கிடையாது. மௌரியர் காலத்துக்கு கூட நாம் போக விரும்பவில்லை. நமக்கு அசோகன் மீது மரியாதை இருந்தாலும் கூட அசோகன் காலத்திற்கு செல்வதற்காக நாம் விடுதலையை கேட்கவில்லை. நாம் நவீன காலத்திற்கு ஏற்ற ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக இருக்க விரும்புகின்றோம். நம் சகோதரத்துவத்தை, ஃப்ரெட்டர்னிட்டி, இதை சிதைக்கின்ற ஜாதி வெறிகளையும் கட்டமைப்புகளையும் நாம் எதிர்க்கின்றோம். அதை ஒரு கட்டத்திற்கு மேல் கொண்டு செல்ல நாம் தயங்கிவிட்டோம். அதன் விளைவாக நாம் சிதறை கிடக்கின்றோம். நம்மை ஏய்ப்பவர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள். அவர்கள் இன்று நம்மை ஏமாற்றி நம் மக்களின் மூலமாகவே அவர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு தேவை. கான்ஸ்டியூஷனை இல்லாமல் செய்கிறது ரெமெடி கிடையாது. கான்ஸ்டியூஷனை இட் ஷுட் பி டெமோக்ரட்டைஸ்டு ஃபர்தர். இட் ஷுட் என்ஷூர் ரைட்ஸ் ஃபார் ஆல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், எல்லாமே கான்ஸ்டியூஷன் மூலமாக வரணும். அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது
அமெண்ட்மெண்ட் அதுக்காக தான் கொடுத்துருக்கு ப்ரொவிஷன். அரசியலமைப்பு திருத்தங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு அரசியலமைப்பு கொடுக்குது. ஏன் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு கொடுக்குது? அந்த திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பை அடிப்பதற்காக அல்ல. இன்றைக்கி அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருத்தம் என்பது எந்த ஒன்றும் காலத்திற்கேற்ப செம்மைப்பட வேண்டும். அதற்கு இதமாக மாற்றங்களை கொண்டுவதற்காக, அந்த கான்ஸ்டியூஷனை சீர்படுத்துவதற்காகத்தான் அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் இஸ் அபியூஸ்ட் டு ரெக் த வெரி பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ அமெண்ட்மெண்ட்டுங்கிறத தவறாக போகுது. இப்போது தவறாக போகிறத தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ அதை பற்றி தெரியல. இது கான்ஸ்டியூஷன், இந்த பார்லிமெண்ட்டில் எந்த சட்டம் வந்தாலும் தலையாட்டிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. சட்டம் வந்ததுன்னா அப்படி ஏற்றுக்கிறது, தீர்ப்பு வந்ததுன்னா அப்படி ஏற்றுக்கிறது. ஆனால் அதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல, அதற்கு பெயர் கட்டுப்பாடோ ஒடுக்கமோ அல்ல. தவறாக ஒன்று வந்ததுன்னா தவறை தவறு என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அல்லவா? அது இருந்தால் தான் கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற முடியும். அந்த விழிப்புணர்வும் எதிர்ப்பு உணர்வும் ஒரு போராட்ட வடிவம் பெறும் வரையில் நாம் செயலூக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதுவரையில் பெற்ற சிலவற்றையே கூட இழந்துவிடக்கூடிய பேராபத்து இருக்கிறது. அதனால் செக்குலர் சோஷலிசம் ஏற்கனவே தவறுன்னு சொல்லிட்டாங்க. செக்குலரிசம் அது வெஸ்டர்ன் கான்செப்ட், அது இந்தியாவுக்கு பொருந்தாது, பாரதியம் இல்லைன்ட்டாங்க. இந்தியாங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரத்ங்கிற பேர் மட்டும் போதுங்கிறாங்க. ஏன் விளக்க போனால் ரெண்டு தெரியும். இந்தியாங்கிறது நிலப்பகுதிக்குள் உட்பட்ட மக்களை குறிக்கின்ற ஒன்று. இந்தியர் என்றால் அந்த நிலப்பகுதியில் வாழ்கின்ற அனைவரும் இந்தியர்கள். பாரதியர் என்றால் வைதிகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதியர்கள். வைதிகத்தை மறுப்பவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். இப்போ சார் சொன்னார் இல்லையா, சார் நடக்குது இல்லையா, எலக்டோரல் ரிவிஷன் நடக்கிற சமயத்தில் இதை வைதீக முன்னுரிமையாக மாற்றுகின்ற சதி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் குடிகளாக இருக்க விரும்புகின்றோம், சிட்டிசன்ஸாக விரும்புகின்றோம், சப்ஜெக்ட்ஸாக இருக்க விரும்பவில்லை. மன்னர் காலத்தில் சப்ஜெக்ட்ஸாக இருந்தோம், சிட்டிசன்ஸாக இல்லை. கான்ஸ்டியூஷன் நம்ம சிட்டிசன்ஸாக மாற்றிருச்சு, அதை தக்க வைக்க விரும்புகின்றோம். மாற்றம், இந்த கான்ஸ்டியூஷன் உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சமூகமும் பண்பாடும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் நவீனமயப்படுத்த வேண்டும். அதனால் இதெல்லாம் வல்லரபிள் ஏரியா, அதை பற்றி பேசுகிற நம்ம தவிர்த்துருவோம். மதம் பற்றி பேச வேண்டாம், வழிபாட்டு முறை பற்றி பேச வேண்டாம், ஜாதியை பற்றி பேச வேண்டாம். ஒதுக்கிட்டு நம்ம மற்ற விஷயங்களை பேசிட்டு ஒன்றா பண்ண முடியாது. ஏன்னா பிரிக்கிறதே அதுதான். ஒரு பார்ஷியல் ரெவல்யூஷன் வில் நெவர் சக்சீட். An absolute revolution is essential. A comprehensive revolution is essential. அந்த காம்ப்ரஹென்சிவ் வரதில் சோஷியல் ரெவல்யூஷன் தேவை, எக்கனாமிக் ரெவல்யூஷன் தேவை, கல்ச்சரல் ரெவல்யூஷனும் தேவை. அவன் கல்ச்சரல் நேஷனலிசம் பேசிகிட்டு இருக்கிறான். நாம் பேசுகிற கல்ச்சரல் யூனிவர்சலிசம், அவன் பேசுகிற கல்ச்சரல் எக்ஸ்க்ளூசிவ்னஸம். நம்ம யூனிவர்சல் கல்ச்சருக்காக நம்ம இருக்கிற சமயத்தில் ஒரு எல்லாரையும் எம்ப்ரேஸ் பண்ணுற ஒரு செட்டப் சிஸ்டம் அதை டெவலப் பண்ணி பார்க்குறதுல அதற்கு முரண்பட்டு நிற்கின்ற இன்று ஆளுகின்ற சக்திகளை நாம் எதிர்ப்பதற்கு குரலையாவது எழுப்ப வேண்டும். அந்த குரலை எழுப்பக்கூட தயங்கி இருக்கின்ற நம்முடன் இருக்கின்ற நமது ஊமைகளை பார்த்து நாம் வெட்கப்படுகின்றோம். அவர்கள் குரல் எழுப்புவார்கள், எழுப்பும் வரையில் நமது குரல் ஓய்ந்துவிடக்கூடாது என்று கூறி இந்த அற்புதமான உரைகளை நிகழ்த்திய இன்னும் டீட்டெயிலாக அவருக்கு முதல்ல பேசின நம்ம ராகுல், அவர் இனியும் நிறைய பேசக்கூடியவர். ஆனால் ரொம்ப தெளிவாக பல டீட்டெயில்ஸு கொடுத்தார். இன்றைய பிரச்சனை, இந்த இலைவாக இருக்கிற இன்றைக்கி ரொம்ப முதன்மையாக இருக்கிற அந்த எலக்டோரல் இந்த பிரச்சனையை பற்றி மிக அற்புதமான விளக்கங்களை தந்தார் நம்ம மருதையன் அவர்கள். ஆனால் இங்கே ஒன்று வச்சுங்க, எலெக்ஷன் இந்த முறையில் தான் எலெக்ஷன் இருக்கணும்னு கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எலெக்ஷனுங்கிறதே தொகுதிகள் எப்படி இருக்கணும், டபுள் கான்ஸ்டியூன்சிஸ் முன்னே இருந்திருக்கு. டபுள் மெம்பர் கான்ஸ்டியூன்சிஸ், ஒரே தொகுதியில் இரட்டை மெம்பர்
ஒரு எஸ்சி அப்படின்னா எஸ்சி வந்து பொது தொகுதியிலேருந்து ஒரு எஸ்சி எடுப்பாங்க, ஒரு பொது மெம்பர் வருவாங்க. இப்போ அதை மாறிடுச்சு. அப்போ இது கான்ஸ்டியூஷனில் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்தை வந்து நம்ம பின்னால் டெவலப் பண்ணது. பின்னால் பண்ணுறதுல 30% ஓட்டு வாங்கினவங்க பிஜேபிக்கு 50% ஓட்டு வாங்கி அங்கே ஆட்சியில் இல்லை. 30%, ஹார்ட்லி 30% வாங்கி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் உட்காந்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரல் சிஸ்டம் மக்களது விருப்பத்தை தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கின்றதா? அப்போ அதற்கு ஏன் நாம் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை பற்றி திங்க் பண்ணக்கூடாது? லிஸ்ட் சிஸ்டம் பற்றி திங்க் பண்ணக்கூடாது? எலக்ட்ரல் சிஸ்டத்தையே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு நினைக்கின்றோம். தனி நபர்களை நம்பி, எலெக்ஷன் ஆஃபீஸர்களை நம்பி ஒரு ஜனநாயகம் தடைக்காது. இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா எலக்ட்ரல் சிஸ்டத்தையும் மாற்றியே ஆகணும். மேலை நாடுகளில் இல்லை, தேர்தல் எடுக்கிறது வந்தில் எத்தனை % வாக்கு வருதோ அத்தனை % சீட்டுகள் தான் வந்து கட்சிக்கு போகும். 30% வாங்கிட்டு 70% சீட் கிடைக்காது. நம்ம இந்தியாவில் ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஒன் டு பி எலெக்டட் அப்படின்னு வர்றதுல ஃபஸ்ட்டு கம் இருக்கிறதுல ஓட்டில் அதிகமாக வாங்கினவங்க போகிறாங்க. உண்மையான பிரதிபலிப்பு இருந்ததுன்னா அங்கே வந்து ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இல்லாமல் இருக்குங்கிற ஒரு கவலையாக சொல்கிறாங்க. வாட் இஸ் டு பி ஸ்டெபிலைஸ்ட்? அனார்கி, எக்ஸ்ப்ளாய்டேஷன்? ஸ்டெபிலிட்டி எதற்கு வேணும்? டெமோக்ரஸிக்கு வேணும். ஒரு ஆட்சியில் இருக்கிறவன் நிலையாக இருக்கணுங்கிறதுக்காக மக்களது உரிமைகளை நாம் பறிகொடுத்து விட முடியாது. அப்போ நாம் இனிமேல் நடக்கின்ற விவாதங்களில் இந்த எலக்டோரல் சிஸ்டத்தை பற்றி மிக கடினமான விவாதங்களை எழுப்பியே ஆக வேண்டும், பேச வேண்டும். என்ன இந்த ஒரு சிஸ்டம் தான் நமக்கு இருக்கா? ஏன் மற்ற எல்லா இடத்துலையும் வாக்கு இருக்குது, இங்கேயே வந்து இந்த வந்து எலக்ட்ரல் இந்த சிஸ்டம் இருக்குது. எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை முன்னேறிய நாடுகளே பின்பற்றுவது கிடையாது. இங்கே இவங்களுக்கு பேப்பரில் நம்பிக்கை கிடையாது. மேனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க. மேனிப்புலேஷன் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதில் அவங்க தவிர்க்க விரும்புகிறாங்க. அமெரிக்காவில் வந்து பேப்பர் பஞ்சம் இல்லை, நமக்கு பேப்பர் பஞ்சம் இருக்கா என்ன? அந்த பேப்பரில் வாக்குச்சீட்டு நடத்துகிற இடத்துல தேர்தல் முடிஞ்ச 3 மணி நேரத்தில் ரிசல்ட் தெரியுது. இங்கே இந்த சிஸ்டம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அது வரைக்கும் அந்த சிஸ்டம் சரியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை மீறி எங்கிருந்தோ அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாங்கிறது ஒரு சந்தேகங்கள்லாம் கிளப்பப்படுது. இன்றைக்கு இருக்கின்ற எலக்ட்ரல் சிஸ்டம் நம்பகத்தன்மையை இழந்து விட்டது. நம்பகத்தன்மை கொண்ட ஒரு மாற்று தேர்வு முறையை, தேர்தல் முறையை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும். அந்த முறை என்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டுமே தவிர சிதைப்பதாக அமைந்துவிடக்கூடாது. நாம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஏற்கனவே சொன்னார் 50 பேர் 60 பேர் இங்கே இருக்குங்க போதுமான. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எந்தெந்த இடத்தில் முடிகிறதோ அங்கெல்லாம் சந்திப்போம், மக்களை சந்திப்போம், பேசுவோம். இதை வந்து நம்ம வந்து நம்பிக்கையின்மையை உருவாக்குவதற்காக அல்ல, நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து நடைமுறைப்படுத்துகிறது என்று உறுதி செய்யும் வரையில் இந்த விவாதங்களை நாம் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு செல்வோம். நமக்கு நமது வலிமைக்கு ஏற்ற முறையில் இந்த ஒரு குறைந்தபட்ச விவாதத்தையாவது நடத்தி கொண்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.